ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெள்ளை அப்பம் செட்டிநாட்டு ஸ்பெஷலு. இது கூடவே நல்ல காரம் புளிப்பு வச்சு ஒரு சட்னி தான். இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளையப்பம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நல்லா குவியலாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு தலையை தட்டி விட்டுருங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து தலைமையில் இந்த மாதிரி போடுங்க. போடும்போது எவ்வளோ உளுந்து பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. போட்டுட்டு கீழே இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். மேலே இருக்க நம்ம ஆளாக்கில் இருக்கிறத மட்டும் போட்டு 2-3 தாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். இது இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நான் ஒரே முறை தான் போட்டு அரைக்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய ஊற வச்சு அரைக்கும் போது 2-3 தாட்டி மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கிரைண்டரில் கூட போட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா கலக்கி விட்டு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கீழேருந்து மேலே வரைக்கும். இதை 1 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றுங்க. ஊற்றினீங்கன்னா நல்லா எலும்பி வரும் மேலே. அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளையப்பம் ரெடி ஆயிரும். ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. ஒவ்வொன்றா ஊற்றி சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இது சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ரேஷன் பச்சரிசியிலும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக வரும். இதை நல்லா சுட சுட சுட்டு கொடுத்து இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி பலகாரங்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி பலகாரம்லாம் இருக்குன்னுட்டு. இப்போ இதுக்கான சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்துருக்கேன் தாளிக்க, வெள்ளைப்பூண்டு, புளி, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, இது காஷ்மீர் மிளகாய். இதை கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் முதல்ல ஊற வச்சுருங்க. அரைக்கும் போது இது கூட 2 நாட்டு மிளகாயும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நறுக்கி வச்சுட்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருங்க. இந்த அப்பம் சுட சுட சுட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியும் அப்பமும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.